வந்துருச்சு. எப்படி செய்யறேன்னு பாத்துடலாமா? கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மல்லித்தூள், ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ், தயிர், எலுமிச்சை சாறு, கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். உப்பு இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. கரெக்டா இருக்கா? சிக்கன் சேர்த்து மசாலா எல்லாமே சிக்கன்ல படுற மாதிரி வரவி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மறந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பாருங்க எல்லா பக்கமும் நல்லா பட்டுச்சு. இது அரை மணி நேரம் அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். இப்போ சிக்கனுக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் மைதா மாவு, அரை கப் கார்ன்ஃப்ளவர் மாவு. எங்க வீட்டுல மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு கம்மியா இருந்துச்சு, அதனால கொஞ்சம் பஜ்ஜி மாவு சேர்த்துக்கிறேன். நம்ம தானே சாப்பிட போறோம். இது கூட 5 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். நல்லா வாசனையா இருக்கும். கரம் மசாலா, இது கூடவே காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள், மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பூண்டு நல்லா அரைப்பணும், நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு பேஷன்ல போட்டுக்கலாம். பாருங்க ஐஸ் கட்டி போட்ட கூலிங்கான தண்ணி இதையும் பக்கத்துல வச்சுக்கலாம். எல்லாம் ரெடியா இருக்கு. பொரிக்கிறது மட்டும்தான் நான், மிச்சம் எல்லாம் எங்க அப்பா தான் பண்ணி தருவாங்க. சூடு ரொம்ப வச்சிடாதீங்க, சிக்கன் வேகாது, மேல கருகிரும். ஃப்ரைடு சிக்கன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். மொறுமொறுன்னு KFC ஃப்ரைடு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு வந்துடலாம். பொய்யா சொல்லலங்க, உண்மையிலேயே டேஸ்ட் சூப்பரா இருக்கு. ஏன்னா KFC சிக்கன் வந்து கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும்ல, அந்த மொறுமொறுப்பு மட்டும் வரல.